ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5 தான் அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனுக்கான ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிண்டியில் தான் இருக்குது. இதில் வந்து என்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவருக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழை ஒரு லாங்குவேஜாக எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸில் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிளிங்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 50,000 வரைக்கும் நீங்கள் அந்த ஜாப்லேருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் குவாலிஃபிகேஷனுக்கு உள்ளவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜாப் பொறுத்தளவுக்கு இந்த கமிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் தான் வேலை பார்க்குறது மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 4 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழை ஒரு லாங்குவேஜாக எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 50,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா இதில் உள்ள குவாலிஃபிகேஷனை மீட் பண்ணுறவங்களுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். வேறு எங்கேயும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் பொறுத்தளவுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்க 4 வேகன்சியில் 4 வேகன்சி வந்து மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கும், அடுத்து வந்து பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு வந்து 1, பேக்வேர்ட் கிளாஸஸ் முஸ்லீம்க்கு 1, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு 1 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு தான் 1 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அவங்களே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட ரெலவென்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டலில் அனுப்புறதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா த செக்ரட்டரி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், 4th floor, சிட்கோ கார்ப்பரேட் ஆஃபீஸ் பில்டிங், திருவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 6,32,000 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டல் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31. ஸோ ஜூலை 31க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கமிஷன் வந்து உங்களோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்டை வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களோட ஆதார் கார்டு நம்பர் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இது கூட உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பணும். போஸ்டலில் அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.